ஐஃபோன் அப்படின்றது பல பேரோட ஆசை மற்றும் கனவு. ஐஃபோன் மாதிரி டிஸ்பிளே வச்சுக்கணும், ரிங்டோன் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஃபோன் மாதிரி எப்படி ரிங்டோன் வச்சுக்கிறது, ஐஃபோனில் கால் வந்தால் எப்படி அட்டன் பண்ணுவோமோ அதே மாதிரி எப்படி வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஐஃபோன் ரிங்டோனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் போய் ஐஃபோன் ரிங்டோன் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ கேரளாலேருந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தந்திருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் வேண்டாம், நீங்கள் அதுக்குள்ளே போனீங்களாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நான் இதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் MP3 அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்குறேன். அதை கொடுத்தோன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணானே மறுபடியும் டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு கேட்குது. நான் மறுபடியும் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோடனே டவுன்லோடட் அப்படின்னு எனக்கு காட்டுது. நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. நேராக டவுன்லோட்ஸில் போயிட்டு டவுன்லோட் ஆனதை பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதுதான் பர்ஃபெக்டான சவுண்ட். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரிங்டோனாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு உங்கள் செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. உங்கள் செட்டிங்ஸ்க்கு போய் ரிங்டோன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே மாதிரி SIM1 SIM2ன்னு வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் SIM1 ரிங்டோனுக்கு போயிட்டு மியூசிக் ஆன் டிவைஸ் கொடுத்து ஐஃபோனோட ஒரிஜினல் சவுண்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஸோ இப்போது அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ரெமி அப்படின்னு இருக்கும். அது பேர் கால் OS14. இதை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். கோ டு கிராண்ட் கொடுத்துட்டு செட்டுன்னு கொடுங்க. கிராண்ட் கொடுத்துட்றேன். கிராண்ட் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துருங்க. கீழே ஒரு டிக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரட் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும். கான்டாக்ட்ஸ், கீபேட், செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. சேஞ்ச் வால்பேப்பர்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த பூனையை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 100 வந்தோடனே தானாக அது ஓப்பன் ஆகும். 100 வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது முடிய போகுது. இப்போ அந்த ஆடை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்ளை அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இப்போ யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். கால் வருது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. ஸ்லைட் ஆன்சர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் ஆகிடும். மியூட், கீபேட், ஸ்பீக்கர், ஹோல்ட், ரெக்கார்டிங், கான்டாக்ட்ஸ், நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்படியே ஐஃபோன் மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மாற்றுறதுன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு போயிருங்க. கான்டாக்ட்ஸில் இந்த மாதிரி யோர் ஃபோன் இஸ்ன்ட் ஐஃபோன் ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கீழே சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். நான் இதுக்கு ப்ரூஃபையும் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் மாறிடுச்சு. நம்மளுக்கு ரிங்டோனை கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.